வாங்கவே முடியாது. எங்கேருந்து வாங்குறது? தங்கம் வாங்க முடியாது. கவரிங்க ஏறியும் போது தங்கத்தால 1 கிராம் 15,000 வந்துடுது. என்ன பண்ண முடியும்? தங்கம் போட்டு யாரு பொண்ணு வச்சுக்கிறவங்களாம் எப்படி கட்டி தருவாங்க? படிக்க வைக்கிறாங்களா, அதோட வீட்டுக்கு அனுப்ப வேண்டியதான். வேற வழி கிடையாது. நகைலாம் நாங்கள் போட முடியாது. கஷ்டமான நிலைமைடா. பொண்ணு குழந்தை வச்சிருக்கிறவங்களாம். நானும் ஒரு மூக்குத்தி வாங்கலான்னு பார்க்குறேன். அது வரலும் இது வரலும் முடியல. ஒரு மூக்குத்தி வாங்க முடியல. ஒரு 2 பவுன் 3 பவுன்ல தாலி செஞ்சு கொடுத்து கல்யாணம் பண்ணி இன்னைக்கு முடியாத கொடுமையில இருக்கு. ஒரு வருஷத்தை நம்ம சம்பளம் கேவலம் 1 பவுன் தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்றது முட்டாத்தனம். ஐயோ தங்கம்மா அப்படிங்கிற பயமா இருக்கு. அதான் நான் தான் சொல்றேன் என் பொண்ணுக்கு, இருக்கிற நகை வரைக்கும் நீ வச்சுக்கோ, இனிமேல் நகையெல்லாம் வாங்கணும்னு யோசிக்காத. நடுத்தர மக்களை ரொம்ப பயம்படுத்துது. தௌரி அதிகமா கேட்டதுனால இறந்துட்டாங்க. இந்த ரித்தன்யால வழக்கு பார்த்தோம். நகை கடை பக்கம் போக கூடாது மேடம். நகை கடையை பார்த்தா திரும்பிடணும் மேடம். நியூஸ் ஸ்கொயர் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம ஏன் இங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான அப்டேட்காக தான் வந்திருக்கோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தங்கத்தோட விலை நாளுக்கு நாள் பயங்கரமா ஏறிட்டே போகுதுன்னு தான் சொன்னோம். கொஞ்சம் கொஞ்சமா ஏறினது போய் இப்ப டிராஸ்டிக்கா ஏறுது. அதாவது எப்படின்னு பாத்தீங்கன்னா 1 லட்ச ரூபாய் இப்பயே தொட்டுருச்சு. ஸோ இதனால முதலீட்டாளர்களுக்கும் சரி வாங்குறவங்களுக்கும் சரி இது எந்த அளவுல பாதிக்கப்படுது, எந்த மாதிரி பாதிக்கப்படுதுன்னு பொதுமக்களுக்கு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அக்கா உங்க பேரு? புவனேஸ்வரிமா. அக்கா இப்போ தங்கத்தோட விலை நாளுக்கு நாள் ஏறிட்டே போயிட்டு இருக்கு. இன்னைக்கு 92,200 ரூபாய்க்கு நின்றுருக்கு. கூடிய சீக்கிரம் 1 லட்சத்துக்கு தொட்டுரும். இதே மாதிரி தங்க விலை போயிட்டு இருந்தா நடுத்தர மக்களால தங்கத்தை வாங்க முடியுமா? வாங்கவே முடியாது. எங்கேருந்து வாங்குறது? தங்கம் வாங்க முடியாது. கவரிங்க ஏறியும் போது தங்கத்தால ஒண்ணுமே வாங்க முடியாது. ஒண்ணு கடையை மூடிட்டு உக்காந்தாதான் வீட்டை தங்கம் வாங்காத, யாருமே வாங்காத இருந்தா குறைப்பாங்களோன்னு நான் தெரியாது. தங்கம் வாங்குற அளவுக்கு சேமிப்பு எங்களாண்ட கிடையாது. பணக்காரனா வாங்குவாங்க. நாங்கள் எங்கேருந்து போய் ஏழை மக்கள் ஒரு மூக்குத்தி எடுக்கணும்னா கூட 1 கிராம்ல 10,20,000 கேட்குறோம். எங்கேருந்து எடுக்க முடியும்? எடுக்க முடியாது. 1 கிராம் 15,000 வந்துடுது. என்ன பண்ண முடியும்? தங்கம் போட்டு யாரு பொண்ணு வச்சுக்கிறவங்களாம் எப்படி கட்டி தருவாங்க? அதான் இப்ப பெண் குழந்தை வச்சிருக்கவங்களாம் இப்போ ஃபர்ஸ்ட்லாம் நாங்க 35 சவரம் போறோம், 40 சவரம் போறோம் சொன்னாங்க, போட்டுக்கிட்டாங்க. இப்போ 10 சவரம் போனாலே 10 லட்சம் ரூபாய் ஆகுது. இப்போ கல்யாண செலவு 2 லட்சம் 3 லட்சத்துல முடியுது. 10 சவரனே 10 லட்சத்துல நிக்குது. அப்ப பெண் குழந்தைங்க வச்சிருக்கவங்க நிலைமைலாம் என்னவாகும்? பெண் குழந்தை வச்சுன்னா படிக்க வைக்கிறாங்களா, அதோட வீட்டுக்கு அனுப்ப வேண்டியதான். வேற வழி கிடையாது. நகைலாம் நாங்க போட முடியாது. ஏழை மக்கள் யாருமே நகை போட முடியாது. தங்க விலை தான் ஏறுதுன்னு பார்த்தா வெள்ளி விலையும் ஏறிட்டு இருக்கு. வெள்ளி விலை 2,000 ரூபாய், இது 2 லட்சம் ரூபாய்க்கு வரும்னு போடுறாங்களே, அதுவும் ஏறிங்குதா? எதுவுமே வாங்க முடியலையா எங்களால? ஏமா நகை வாங்குறாங்கல்ல, இப்ப அவங்க தான் கோட்டீஸ்வரம். நகை கடை வச்சுக்கிறவங்க தான் கோட்டீஸ்வரம். நாங்க எங்க இந்த கோட்டீஸ்வரம் நடுத்தெருவு தான் நிக்கிறோம். நாங்க எங்க வாங்குறோம்? இப்ப நகை வியாபாரம் பண்றாங்க பாரு, அவங்க மேல வாங்குவாங்க. அவங்க தான் முன்னேறிட்டு போவாங்க. நாங்க எங்க வந்து முன்னேறி போவோம்? நாங்களாம் வாங்கவே முடியாது. நாங்க நினைக்கவே இல்லை. எல்லாம் கவரிங்க தான் போட்டுக்கிட்டு திரியிறோம். வேற என்ன பண்றது? தங்கம் வாங்கினா பெரிய விஷயம் இல்ல, தங்கத்தை வச்சிருந்தா பெரிய விஷயம். போய் தங்கத்தை பத்தி பேசினாலே அது பெரிய விஷயம். ஆமா, தங்கத்தை பத்தி பேசணும். தங்கத்துல மூக்குத்தி போட்டிருந்தாங்கன்னா பித்தளை மூக்குத்தி போட்டு பண்றது. பித்தளை மூக்குத்தி பித்தளை கம்பல் தான் போட்டுன்னு இருக்கிறோம். என்ன பண்ண முடியும்? சரி, இதுக்கப்புறம் விலை குறையும் நீ நினைக்கிறீங்களாக்கா? குறையும் நினைக்க கூடாது. குறைக்கணும். அரசாங்கம் தான் குறைக்கணும். அது முடிவு எடுத்து அதை குறைக்கணும். எப்படி வாங்குவாங்க? பொண்ணு வச்சுக்கிறவங்க ஒரு வீட்டு 5 பொண்ணுக்குது. 5 பொண்ணுக்கு சுமார் ஒரு 10 சவரம் போடுன்றான். எங்கேருந்து போடுவாங்க அவங்க? சொல்லுமா? ஒரு கூலி வேலை போனால் கூட ஒரு பொழப்பு போகிறத, ஒரு நாளைக்கு பொழப்பு போகிறத இதுவாகுது. தங்கம் எங்கே வந்து வாங்குறது? அதெல்லாம் வாங்கவே நினச்சி பார்க்க முடியாது. தங்கம் போட்டு கட்டி கொடுக்கவும் முடியாது, ஓசிக்கவும் முடியாது. படிக்க வைக்கிறதுக்கே கஷ்டமாகுது பசங்களை. அங்கங்கே வட்டிக்கு வாங்கி அது வாங்கி படிக்க வைக்கிறாங்க. இன்னும் தங்கம் வேற போட்டு எங்கேருந்து கட்டி கொடுப்பாங்க? சொல்ல ஒரு வீட்டை 3 பொண்ணு இருந்தா படிக்க தான் வைக்க முடியும். கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க. ஒரு இது பண்ணுறாங்க. மாப்பிள்ளை 100 சவரங்கிட்ட எங்கேருந்து போட முடியும்? கவரிங்களை வாங்கி தான் மாட்ட முடியும். கஷ்டமான நிலைமைடா. பொண்ணு குழந்தை வச்சிருக்கிறவங்களாம். என்னை விட்டுட்டு நான் ஒரு பொண்ணை கொடுத்துட்டேன். இருக்கிற பாடு ரொம்ப கஷ்டம். அவ்வளோ விலை விற்குது. இப்போ நம்ம இருக்கப்பட்டவங்களாலே முடியாது. இல்லாத படங்களும் சுத்தமா. இப்போ தங்கத்துல முதலீட்டு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வேற எதுல செய்யலாம்னு நினைக்கிறீங்க? தங்கத்துல தான் இதுதான் மாசம் தான் தவணையில எதுனா கட்டி வாங்கி சேர்க்கணும். இப்போ பொண்ணு பத்து வச்சுக்கிறவங்களாம் இப்பெல்லாம் அதான், வேற வழி கிடையாது. விற்கிற சாப்பிட்றத பார்ப்பாங்களா, துண்டுறத பார்ப்பாங்களா, கட்டுறத பார்ப்பாங்களா, வாங்குறத பார்ப்பாங்க. அவங்களாம் விற்கிற விலைவாசிக்கு
ஏன்னா வந்து நம்ம ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டா 50 சவரன் நாங்க கொடுத்து கல்யாணம் பண்றோம் அப்படின்னு சொன்னது போய் இப்ப 10 சவரன் வந்து 10 லட்சத்துக்கு வந்து நிக்குது. ஆமா. ஏன்னா இன்னைக்கு ரேட் வந்து பாத்தீங்கன்னா 92,200 ரூபாய் வந்து கூட சீக்கிரம் 1 லட்சத்துக்கு தொட்டுரும். சோ அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த அம்மாவுக்கு இருக்காங்க, அந்த அம்மா தான் இப்ப மேரேஜ் நான் நினைக்கிறது என்ன பண்றது, வாங்கிதான் கடன் கச்ச வாங்கிதான் போட்டு ஆகணும். வேற என்ன பண்றதுடா, நகை வேலை இந்த மாதிரி ஏறி போச்சோம்னா ஜனங்க என்ன பண்ணான் பாவம். இல்லாத பட்டத்தெல்லாம் நடுத்தர மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க சொல்லு, நீதான் சொல்லு. நானும் ஒரு மூகுத்தி வாங்கலான்னு பாக்குறேன், அது வரலையும் இது வரல முடியல, ஒரு மூகுத்தி வாங்க முடியல. அந்த ரேஞ்சுக்கு போயிடுச்சு தங்க விலை. ஐயா இப்போ வந்து தங்கத்தோட விலை வந்து நாளுக்கு நாள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஏறினது போய் இப்ப டிராஸ்டிக்கா ஏறிட்டு இருக்குது. இன்னைக்கு ரேட் வந்து 92,200 ரூபாய் வந்திருக்கு. கூட சீக்கிரம் 1 லட்சத்தை தொட்டுரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சோ அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது முன்னால வந்து பேங்க்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பேங்க்ல வந்து நிறைய பேங்க் திவால் ஆகுது. ரெண்டாவது இன்ட்ரெஸ்ட் கிடைக்கல. அந்த அளவுக்கு வருஷத்துக்கு வருஷம் வந்து ஒரு 1% ஏற்றுறாங்க, அவ்வளோதான். தங்கத்தோட விலையை எடுத்துட்டீங்கன்னா ஒரு வருஷத்துல 3 தடவை விலை ஏறுது. அதாவது தீபாவளி, பொங்கல், முகூர்த்த நாள், இதுக்கு மட்டும்தான் விலை ஏறும். மிச்ச நாள் காமனாக ஏறுறதுக்கு வழி இல்லை. ரெண்டாவது இது விளையாடுறதுக்கு காரணம் என்னன்னா அதிக பணப்புழக்கத்தை இருந்தது இல்லை. பெரிய மனுஷங்க எல்லாமே சொல்லுவாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. பைசா கள்ள பைசா இருக்குது பார்த்தீங்களா, கணக்கில் காட்டாத பைசா. அவங்க வந்து பைசாவாக பேங்கில் போட முடியாது, பைசாவாக கையில் வச்சுக்க முடியாது. அதனால உங்களுக்கு வந்து ஜொல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டோம்னா விலையும் ஏறும், எப்போ வேணால் விற்கலாம். ரெண்டாவது தங்கத்தை பதுக்கி வைக்க ஈஸியாக வழிகள் இருக்குது. இன்றைக்கி சாதாரண தட்டு மக்கள் வந்து ஒரு 2 பவுன் 3 பவுனில் தாலி செஞ்சு கொடுத்து கல்யாணம் பண்ணி கொடுக்க இன்றைக்கி முடியாத கொடுமையில் இருக்குது. திருமணம் ஆகி சில நாளில் இறக்குறாங்கன்னு சொல்லி வருது இல்லையா, அது என்ன காரணம்? இதுதான் கல்யாணத்தும் போது 10 பவுன் போடுறேன்னு சொல்லியிருப்பாங்க. இன்றைக்கி கையில் இருக்கிற காசுக்கு ஒரு 3 பவுன் வாங்கி போடுவாங்க. இப்போ ஏறிச்சு பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபா. இது மாதிரி திடீர்னு ஒரு 6 மாதம் 8 மாதத்துல ஏறிச்சுன்னா அது 7 பவுன் விலை இன்றைக்கி எவ்வளோ ஆச்சு? நீங்கள் பெரிய பெரிய தொழிலதிபர் வீட்டில் போய் பாருங்கள், இன்றைக்கி ரூபாயாக இருக்காது. ஒரு காலத்தில் இருந்தது, நான் சிறுவனாக இருக்கும்போது இருந்தது. இன்றைக்கி நான் இப்போ இந்த ஏஜில் நான் பார்க்கும்போது யாருக்குமே வந்து பைசாவாக இல்லை, எல்லாமே தங்க பிஸ்கட்டாக மாறிடுச்சு. பெண் குழந்தைங்க வச்சிருக்கிறவங்களோட நிலைமை வந்து என்னவா இருக்கு நீங்க? சீரழியுது. இன்னைக்கு பெண் குழந்தை வந்து திருமணமாகி விவாகரத்தாருது, இறக்குறது காரணம் இந்த தங்கத்தோட விலைவாசி போதே தவிர மன வருத்தத்தினால இல்லை. இதுதான் நான் சொல்கிறது தான் காரணம். இவ்வளோதான் போட முடியும் தகுதி. எப்படி போட முடியும்? இன்னைக்கு 1 லட்ச ரூபா. இப்போ சாதாரண ஒரு கொத்தனார் சித்தாள் இருக்கான், இல்லை ஒரு ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறான் லேபராக, ஒரு 15,000 சம்பளம். அவன் என்ன பண்ண முடியும்? பொண்ணுக்கு பாத்திரம் பண்டம் வாங்கி கொடுக்கலாம், மஞ்சக்கயிறு மஞ்சளும் தான் வாங்கி கொடுக்க முடியும் தாலி கட்டுறதுக்கு. ஒரு பவுன் கூட இன்னைக்கு வாங்குறதுக்கு வழி இல்லை. 1/2 கிராம் கூட வாங்க முடியாது. ஒரு வருஷத்தை நம்ம சம்பளம் கேவலம் 1 பவுனு. அன்னைக்கு நான் வாங்கும்போது தங்கம் 2,000 ரூபா ஒரு பவுனு. அதே ஒரு 10 இயர்ஸ் பேக் 20,000 இருந்தது. இன்னும் மேலே போச்சுன்னா எப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்குறது? எப்படி ஒரு ஏழை பால நிலம் வாங்குறது? இதை வந்து மத்திய அரசாங்கம் வந்து இதுக்கு ஏதாவது ஒரு ஷெட்யூல் எடுத்தாதான் முடிவுக்கு வரும். தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்றது முட்டாத்தனம். தங்கத்துல வந்து இப்போதைக்கு இன்வெஸ்ட் பண்ண வேணாம்ன்றீங்களா? எப்போதுமே பண்ண வேணாங்கிறேன். நீ பேங்க்ல ரூபாயை போடுறா, அந்த ரூபாயை தானே மக்களுக்கு ரோடு போடுறது, கரண்ட் இதுக்கு பார்க்கறது, அதுக்கு கவர்மெண்ட் எடுத்துக்கிறாங்கல்ல. பிரைவேட்ல போடு, இது போஸ்ட் ஆஃபீஸ்ல போடு, பேங்க் ரெக்கரிங் டெபாசிட் ஆர்டின்னு இருக்கு அதுல போடு. அதே மாதிரி திட்டத்தில் போகாமல் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன், தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனில் ரூபா எதிர்பார்க்குறாங்க. பஸ் மெயின்டைன் பண்ண முடியல, அங்கே ரூபாயை கொடு. அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் ஏற்றணும், அப்போ தான் மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் வரும். ஒன்றும் இல்லை, இப்போ உடனே நான் சொல்கிற மாதிரி கவர்மெண்ட்டை செய்ய சொல்லுங்கள். தங்க விலை சட்டுன்னு இறங்கி பழையபடியும் 60,000 ரூபா இல்லை 40,000 வருதான்னு பாருங்க, கண்டிப்பாக வரும். அதாவது நகையே வாங்காம, ஆமா நகை வாங்காம, ஆமா வேற எதுலயாவது இன்வெஸ்ட் பண்ணி மாதிரி இருக்கலாம். சோ கோல்ட்ல வேற எதுல இன்வெஸ்ட் பண்ணலாம் நினைக்கிறீங்க? லேண்ட் இருக்கு, அதுக்கப்புறம் பிசினஸ் இருக்கு. ஏதாவது பிசினஸ் அவங்கவுங்க அந்த மாதிரி. ஐயோ தங்கம்மா அப்படிங்கிற பயமா இருக்கு. ரெண்டாவது அதனால இப்ப கோல்டு நாங்க போடலனால எங்களுக்கு அது பிரச்சனையா தெரியலம்மா. முன்னாடிதான் தாலி சேரிட போடணும் அப்படி இப்படிலாம், இப்ப அதெல்லாம் இல்லைல்ல, தேவையில்லை. ஸோ இங்கே ஒரு சிந்தூரம் வச்சா போதும், நாங்கள் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்குது, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. சில்வர் ஸ்லோவாக ஏறுது. ஏதோ நாங்கள் வாங்கி வச்சதெல்லாம் இப்போ தான் அப்படியே மெயின்டைன் பண்ணி கொடுத்து வேணா. அதுக்கப்புறம் எங்கள் பசங்க வாங்கினாலும் சரி வாங்கலைனாலும் சரி. மேம் இப்போ வந்து பெண் குழந்தை வச்சிருக்கவங்களுக்குலாம் வந்து இது எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க?
நான் 2 பொண்ணு வச்சிருக்கேம்மா. அதான் நான் தான் சொல்றேன் என் பொண்ணுக்கு, இருக்கிற நகை வரைக்கும் நீ வச்சுக்கோ, இனிமேல் நகையெல்லாம் வாங்கணும்னு யோசிக்காத, லேண்டு வீடு அந்த மாதிரி வாங்கு, எவனா பிடுங்கிட்டுலாம் போயிடுவான், அதெல்லாம் யாரும் எடுத்துட்டு போக மாட்டாங்க, அப்படியே இருக்கும், அது மாதிரி இம்மூவபிள் இல்லை அப்படி சொல்லி வச்சிருக்கேன். அவங்க என்ன பண்ணுவாங்களோ தெரியாது இதுக்கப்புறமா. தங்க விலை இறங்கும்னு நினைக்கிறீங்களா இல்ல ஏறும்னு நினைக்கிறீங்களா? இறங்குனா கொஞ்சம் வாங்குவோம் தோணும், இல்லையா அவ்வளவுதான், தங்கத்தை மறந்துட்டு அடுத்தடுத்து போயிட வேண்டியதுதான். ஆனா இப்போ வந்து தங்கத்தோட விலை வந்து டிராஸ்டிக்கா ஏறிட்டு போகுது. ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஏறிட்டு இருந்தது, வாங்கிட்டு இருந்தாங்க, எல்லாம் இது பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து எடுத்தோட பயங்கரமா ஏறுது. இன்னைக்கு ரேட் வந்து பாத்தீங்கன்னா 92,200 ரூபாய் வந்திருக்கு. இப்போ கூடிய சீக்கிரம் வந்து 1 லட்சத்துக்கு தொட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்லம்மா, இது வந்து நடுத்தர மக்களை வந்து ரொம்ப பயம்படுத்துது. இன்னைக்கு இந்த தங்கத்தின் விலை எல்லாத்தையும் பயன்படுத்துது. ஏன்னா நடுத்தர மக்கள் வந்து ஆரம்பத்துல ஒரு 50,000 ரூபாய் விற்கும் போதே ஒரு 10 பவுன் 20 பவுன் போட்டு கட்டி கொடுக்கறதுக்கு ரொம்ப அவஸ்தைப்படுற நேரத்துல இன்னைக்கு போய் நம்ம ஜிஎஸ்டி அதெல்லாம் போட்டு எடுக்கிறோம், 1,15,000 1,20,000 ரூபாய் ஒரு பவுன் வருது. ஒரு 10 பவுன் நம்ம எடுக்கணும்னா ஒரு குடும்பத்துக்கு அவங்களோட ஆயுசுக்கும் முடிஞ்சிடும் போல இருக்கு. இது ரொம்ப கவலை தர விஷயம் தான் இது. ஆனா மிகவும் இது வந்து நடவடிக்கை கொஞ்சம் கவனமான நடவடிக்கை எடுத்தாகணும். இதனால நடுத்தர மக்கள்லாம் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. ஏன்னா இன்னைக்கு நகை இல்லைன்னா திருமணம் இல்லைன்ற மாதிரி நிறைய நபர்கள் வீட்டுல எல்லாம் 100 பவுன் 200 பவுன் டவுரி கொடுத்து கொடுமை பண்ற காலத்துல நம்ம இன்னைக்கு பெண்களுக்கு வந்து 10 பவுன் 20 பவுன் கொடுத்து கட்டிட்டு போறவங்களும் இருக்காங்க. பட் அது குறைவாக தான் இருக்காங்க. நகை விலை குறைஞ்சாதான் இந்த மக்களோட துயரம் எல்லாம் வந்து தீரும். நம்ம என்னதான் வந்து படிச்சிருந்தாலும் பெண்கள் வந்து நீங்க தௌரி கூட தான் கல்யாணம் பண்ணுவோம். தமிழ்நாட்டுல வந்து ரொம்ப இதுவா இருக்கு. இன்னைக்கு நம்ம இந்த போன மாசம் ஒரு திருமண இறப்பு கூட பார்த்தோம். டவுரி அதிகமா கேட்டதுனால இறந்துட்டாங்க. இந்த ரித்தன்யால வழக்கு பார்த்தோம். அதுக்கு மேல ஒரு 2 வழக்கு பார்த்திருக்கோம். 2 கண்ணுக்கு தெரிஞ்சு டிவியில பப்ளிஷ் ஆனது. இது நிறைய ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான டைவர்ஸ், இதனால நிறைய பேர் டைவர்ஸ் பண்றாங்க. இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு தவிர்க்கணும். ஆண்கள் வந்து நகை வேண்டான்ற மாதிரி பெண்களை காதலிச்சு திருமணம் செய்ய, ஒரு பக்கம் நகையை மட்டும் லவ் பண்ணக்கூடாது, பெண்களையும் நினைச்சு பார்த்து அவங்களோட குடும்பத்துல எப்படி இருக்கு அவங்களோட, ஏன்னா ஒரு வீட்லயும் ஆண் பெண் 2 பேருமே இருப்பாங்க. நம்ம அக்கா தங்கச்சிங்களை எப்படி நம்ம கல்யாணம் பண்ணி கஷ்டப்பட்டு தரமோ நம்மளும் அது மாதிரிதான் ஒரு மனைவியை தேர்ந்தெடுக்கணும். அதனால எனக்கு நகை வேண்டாம், பெண்ணு நல்ல பெண்கள் கொடுத்தா போதும், நல்ல மனசு இருந்தா போதும்ன்ற மாதிரி எல்லாமே அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு நல்லது. ஆனா இப்போ வந்து என்ன பண்ணா அந்த நகையோட விலை வந்து நீங்க குறையும், தங்கத்தோட விலை குறையும் நினைக்கிறீங்க? மேடம் நகை கடை பக்கம் போக கூடாது மேடம். நகை கடையை பார்த்தா திரும்பிக்கணும் மேடம். ஏன்னா அது மாதிரி இருந்தால் மட்டும்தான் நகை வாங்குறதோட மோகம் குறைஞ்சா மட்டும்தான் வந்து இன்னைக்கு நடுத்தர மக்கள்லாம் வந்து வாழ முடியுன்ற ஒரு சூழ்நிலை இருக்கு. நகை கடை பக்கம் யாரும் போக கூடாது மேடம். இதாங்க இப்போ நம்ம வந்து பொதுமக்களோட கருத்துக்களை வந்து பார்த்தோம். அவங்க என்ன சொல்றாங்க, ஏன் இறங்குது, ஏன் ஏறுது அப்படின்றதுக்கான விளக்கங்கள்லாம் அவங்களே கொடுத்தாங்க, நம்ம பார்த்துருப்போம். ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை அதிகமா நகை வாங்குற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காகவும் இப்போ நடக்கிற விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும் எங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க.